ஒரு இணையதளத்தை சேர்ந்த ஒரு சைபர் திருட்டு கூட்டம் 18.4 கோடி பயனாளிகளுடைய பாஸ்வேர்டுகளை திருடிருக்காங்க. என்னுடைய தரவுகளை உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா அது ஒரு டேட்டா, என்னை போல ஒரு 10 பேர்கிட்ட இருந்துச்சுன்னா அது பேர் டேட்டா சயின்ஸ் மேனேஜ்மெண்ட். அத்தனை பேருடைய கிரெடிட் கார்டுலையும் அத்தனை பேருடைய வங்கி கணக்குகளையும் வந்து மோசடி செய்வதற்கு நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் 18 கோடி பேருடைய டேட்டா வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. அவன் என்ன செய்யறான், வேற ஒரு கிரெடிட் கார்டை அவன் வந்து போலியாக தயார் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 7ஆம் தேதி 17ஆம் தேதி 2000 ரூபாய் வந்து மாதம் வந்து கடந்த 8 மாதமாக ஒருத்தர் திருடிட்டு இருக்காரு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செய்தி பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. உங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸை அல்லது உங்கள் வலைதளங்களில் நீங்கள் பயணம் பண்ணுற பயணம் வந்து இனிதே அமைய வேணும், உங்களை மோசடி கும்பல் தாக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கருதுவீர்களானால் வேறு வழியே இல்லை அப்படின்னு வந்து ஜெரோமியா பவுலர் சொல்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களில் பாஸ்வேர்டு திருடுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. பாஸ்வேர்டு அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், லிங்க்டின் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு மட்டும் அல்லாமல் நம்ம வந்து கிரெடிட் கார்ட்ஸுக்கு மற்றும் பல்வேறு தளங்களில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கூகுள் மீட்டில் வந்து ஒருத்தர் மீட் பண்ணணும் வைங்களேன், அல்லது அமேசானில் ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது பல்வேறு கூகுள் மீட்டில் மீட் பண்ணுறீங்க, அல்லது வந்து பல்வேறு வலைதளங்களில் வந்து பேசுகிறவனும் அல்லது நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு இமெயில் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இமெயிலும் ஃபோன் நம்பரும் ஆதார் கார்டு இவைகளெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய பின் நம்பர் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்படிங்கிற தகவல் வந்து பேரதிர்ச்சியாக நமக்கு இருக்குது. ஒரு இணையதளத்தை சேர்ந்த ஒரு சைபர் திருட்டு கூட்டம் 18.4 கோடி பயனாளிகளுடைய பாஸ்வேர்டுகளை திருடிருக்காங்க. 18 கோடி பேருடைய பாஸ்வேர்டை திருடிருக்காங்க. பாஸ்வேர்டுனா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் உங்களோட அவங்க தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம், இன்ஸ்டாகிராமில் அவங்க உங்களுக்கு வந்து வேறு மெசேஜ்லாம் அனுப்பலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஒரு நண்பரோட சாட் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வேறு சில விளம்பரங்கள்லாம் வருவதை பார்ப்பீங்க. அவங்க எப்படி வந்து உங்களுக்குள்ளே வர்றாங்கன்னா, உங்கள் பாஸ்வேர்டை வந்து திருடி வச்சுருக்காங்க. அவங்க உங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீ வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் 18 கோடி பயனாளிகளுடைய பாஸ்வேர்டை திருடி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பிரிட்டனை சேர்ந்த ஜெரீமியா பவுலர் அப்படிங்கிற ஒரு சைபர் கிரைமில் வந்து என்னென்ன மாதிரியான குற்றங்கள் வந்து இன்டர்நேஷனலாக பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான மோசடிகள் எல்லாம் வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க, அதுக்கு என்னென்ன வந்து பாஸ்வேர்ட்ஸ்லாம் தேவைப்படுது, என்னென்ன கீலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேர் தான் வந்து பிரிட்டனை சேர்ந்த ஜெரீமியா பவுலர். அவர் தான் வந்து இந்த தகவல்களை நமக்கு வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு. 18.4 பயனாளிகளுடைய பாஸ்வேர்டுகளை திருடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அப்படி சொல்கிறாங்களா, ஒரு டேட்டா வந்து ஒரு பர்சனல் டேட்டா இஸ் நத்திங் பட், இப்போ என்னுடைய தரவுகளை உங்ககிட்ட அது இருந்துச்சுன்னா அது ஒரு டேட்டா, என்னை போல் ஒரு 10 பேர்கிட்ட இருந்துச்சுன்னா அது பேர் டேட்டா சயின்ஸ் மேனேஜ்மெண்ட். என்னங்க, என்னை போல் 1000 பேர் அப்படி தான் வந்து ஒரு டேட்டா சயின்ஸு அல்லது டேட்டா மேனேஜ்மெண்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்று சேர்ந்து உலகத்தில் எத்தனை பேருடைய டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோரில் வைக்க முடியும், அப்படி நம்ம வந்து கீப்பப் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி 18 கோடி பேருடைய பாஸ்வேர்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, எங்கள்கிட்ட வந்து 18 கோடி பேருடைய பாஸ்வேர்டு எங்கள்கிட்ட இருக்குது, யாராவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 18 கோடி பேர் கூடவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வலைதளத்தினுடைய டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து டேட்டா சயின்ஸில் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காகத்தான் வந்து அவங்க வந்து அந்த 18 கோடி பேரை வந்து எடுத்து வச்சுட்டு எங்கிட்ட 18 கோடி பேருடைய பாஸ்வேர்டு எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த வியாபாரத்தில் விலை கொடுத்து வாங்குகிறவர்கள் வந்து இந்த 18 பேர் வந்து யாரெல்லாம் வந்து பாஸ்வேர்டு திருடப்பட்டிருந்தோ அத்தனை பேருடைய சமூக வலைதளங்கள்லையும் அத்தனை பேருடைய கிரெடிட் கார்டுலையும் அத்தனை பேருடைய வங்கி கணக்குகளையும் வந்து மோசடி செய்வதற்கு நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் 18 கோடி பேருடைய டேட்டா வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. இது வந்து எதிர்காலத்தில் வந்து எப்பேற்பட்ட விளைவை கூட ஏற்படுத்தலாம், பயமுறுத்துறதுக்காக சொல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் ஜெரேமியா பவுலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து தொடர்ந்து பயன்படுத்திருந்தீங்கன்னா
இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறத உங்கள் டைரியை எடுத்து இந்த பாஸ்வேர்டு என்னுடைய ஃபேஸ்புக்குடைய பாஸ்வேர்டு இதுதான், இதை வந்து பாஸ்வேர்டை வந்து இந்த தேதியிலேருந்து நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்களா பத்மான்னு வைங்களேன், இப்போ பத்மான்னு மாற்றிக்கிட்டேன். அல்லது பையன் பேர் வந்து தர்ஷன் வைங்களேன், தர்ஷன்னு மாற்றிட்டேன், தேஜான்னு மாற்றிட்டேன், ஹர்ஷித் விஜய்னு மாற்றிக்கிட்டேன் அப்படின்ட்டு உங்களுடைய மகன் மகள் அல்லது பிரியமானவர்களுடைய பேரையோ அல்லது அவங்க பேருடைய ஷார்ட் ஹேண்டு அல்லது உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பையனுடைய பிறந்த தேதி, உங்கள் மனைவியுடைய பிறந்த தேதி, உங்கள் தங்கையுடைய பிறந்த தேதி, அந்த மாதிரியான தேதிகளை வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு அப்பப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வலைதளங்களில் திருட்டு நடத்துகிற மோசடி கும்பல்கிட்ட வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டை அப்பப்போ நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்ச பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா உங்கள் டைரியில் நோட் பண்ணி அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சமூக ஊடகங்களில் இப்பேற்பட்ட வந்து சைபர் தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருக்க முடியுமா அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டு இருக்க முடியும்னா உங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸை அல்லது உங்கள் வலைதளங்களில் நீங்கள் பயணம் பண்ணுற பயணம் வந்து இனிதே அமைய வேணும், உங்களை மோசடி கும்பல் தாக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கருதுவீர்களானால் வேறு வழியே இல்லை அப்படின்னு வந்து ஜெரோமியா பவுலர் சொல்கிறாரு. எங்கள் பிரிட்டன்லேருந்து சொல்கிறாரு. ஐரோப்பா நாட்டில் பிரிட்டன்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் வந்து சமூக நல்லெண்ணத்தோடு சமூக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு வந்து இந்த செய்தியை நமக்கு அனுப்பியிருக்காரு. அதனால தான் ஆர்ஆர் ரிவ்யூஸ் வந்து இந்த மாதிரியான செய்தியை ரிவ்யூ பண்ணி உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறோம். நீங்கள் எல்லாருமே வந்து பாஸ்வேர்ட்ஸை வந்து நீண்ட நாள் வச்சுருக்கிற பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து மாற்றி வச்சுங்க. குறிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம். எனக்கு வந்து அண்ணா நகர் கிழக்கில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு. அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அதுலேருந்து பணமே டிரான்சாக்ஷனே பண்ணல. ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து மாதம் வந்து 10,000 ரூபாய் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த 10,000 ரூபாயில் 7ஆம் தேதி ஒரு 2,000 ரூபாயும் 17ஆம் தேதி ஒரு 2,000மும் யாரோ ஒரு ஆள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்து நான் அந்த வங்கிக்கு போயிருந்தேன். இந்த 18வது மெயின் ரோடில் இருக்கிற அந்த வங்கிக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே இருக்கிற மேலாளர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்னார், சார் இதுக்கான இந்த பின் நம்பர் எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். சார் ஒரு 10 வருஷமாக அந்த பின் நம்பர். சார் இமிடியேட்டாக அந்த பின் நம்பரை மாற்றுங்க. அந்த பின் நம்பர் வந்து திருடி வச்சுக்கிட்டு தான் வந்து அதே மாதிரியான உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவன் என்ன செய்கிறான், வேறு ஒரு கிரெடிட் கார்டை அவன் வந்து போலியாக தயார் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 7ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் 2,000 ரூபாய் வந்து மாதம் வந்து கடந்த 8 மாதமாக ஒருத்தர் திருடிட்டு இருக்கார் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செய்தி பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. உடனே வந்து என்னுடைய 3வது மகனுடைய பிறந்த நாளை வந்து அன்னைக்கு வந்து என்னுடைய பின் நம்பராக மாற்றிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த திருட்டு வந்து நடக்கவில்லை. எனவே நீங்கள் அத்தனை பேருமே வந்து பின் நம்பரை வந்து அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது சமூக வலைதளங்களில் உங்களை மோசடி பண்ணாமல் வந்து தடுப்பதற்கான முன்னேற்பாடு ஆகும் என்பதை இதன் மூலம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆர்ஆர் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை வந்து பதிவு செய்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே வந்து இந்த விழிப்புணர்வு செய்தியை அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து ஆர்ஆர் ரிவ்யூஸ் சேனலை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் பரப்புங்கள் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. வணக்கம், நன்றி.